என் செல்ல குழந்தையே, உன்னுடைய கஷ்டங்களுக்கான கடைசி இரவிது. நாளைய விடியலில் வரக்கூடிய முதல் செய்தியில் கட்டாயமாக நீ மனமகிழப் போகின்றாய். உன்னை தேடி என்ன வந்து கொண்டிருக்கின்றது? உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் மறந்து இந்த இரவை என் பிள்ளை நீ நல்லபடியாக கடந்து வந்து விட்டாயானால் நாளைய விடியலில் நீ சந்திக்கக்கூடிய செய்தியானது உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை சர்வ நிச்சயமாக கொடுக்கக்கூடிய பேரதிர்ஷ்ட செய்தியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான நம்பிக்கை கொண்டு உன்னுடைய நல்ல நேரத்தை யார் கெடுத்தாலும் சரி, இந்த வராகி நான் முன்னின்று அதனை உனக்கு பெற்று கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இந்த வாழ்க்கையில் பயணிக்கின்ற ஒவ்வொரு தருணத்திலுமே உனக்குள் இருக்கின்ற மாற்றங்களை நான் படிப்படியாக கண்டு கொண்டு வருகின்றேன். உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு திருப்பங்களையும் நான் என்னவென்று பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். வாழ்க்கை முழுமைக்குமாக பிரச்சனைகளாகவே இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. உன் அம்மா உன்னோடு பயணிக்கின்ற இந்த நேரத்தில் நான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்ணார காணும் பொழுது, என் குழந்தை, இதையெல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுக்கிறதா, அதிலிருந்து நீ ஏதாவது ஒரு நன்மையை பெற்றுக்கொள்கிறாயா என்பதனைத்தான் நானும் கவனித்து கொண்டிருக்கின்றேன். நிறைவேறாத பல ஆசைகளோடு இந்த வாழ்க்கை உனக்கு இத்தனை காலமும் பயணித்து விட்டது. இனிமேல் உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகின்ற தருணம் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. நல்ல நேரம் என்பது உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதனை சற்று அமைதியாக நீ யோசித்திருந்தால் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். எதிர்வரக்கூடிய நேரங்கள் என்றும் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக வரப்போகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த தருணத்தில் நான் இந்த வாழ்க்கையை உன் கைகளுக்குள் கொண்டு வந்து ஒப்படைக்க நினைத்தேனோ அப்பொழுது என் பிள்ளை உன்னுடைய மனது இருந்த சோகங்களை பார்க்கும் பொழுது உன் தாயானவள் எனக்கே அது அத்தனை வேதனைகளை கொடுத்தது. எனக்கே மனதிற்குள் அவையெல்லாம் அத்தனை துன்பங்களை கொடுத்தது. நீ இது நாள் வரையிலுமே உன்னை வாழ்க்கையில் சோதனை கொடுத்தவர்களுக்கு ஒரு பொழுதும் எந்த ஒரு சோதனைகளையும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தது கிடையாது. யார் வாழ்க்கையையும் மனதார நீ அழிக்க வேண்டும் என்று எண்ணியது கிடையாது. என்ன நடந்தாலும் சரி, எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக எதிர்கொண்டால் போதும். நாம் நம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். யார் என்ன நினைத்தும் அவர்களுக்காக நான் எதை செய்தாலும் அதில் எந்த பலனும் இல்லை என்றுதான் என் பிள்ளை நீ நினைத்து கொண்டிருந்தாய் அல்லவா? அப்படி இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் ஒரு துன்பம் உன்னை தேடி வருகிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளைக்கு அது மிகுந்த மனவேதனையை கொடுக்கிறது. மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் வாழ நினைக்கின்ற நமக்கு மட்டும் ஏன் வாழ்க்கை இத்தனை துன்பங்களை தொடர்ந்து கொடுக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்துகிறாய் அல்லவா? உன் அம்மா சொல்வதை சற்று உற்று நோக்கிப்பார். எத்தனை துன்பங்கள் வந்திருந்தாலுமே அத்தனை துன்பத்திலும் உனக்கான நன்மை கிடைக்காமலா போய்விட்டது? எந்த ஒரு நன்மையும் உனக்கு கிடைக்கவில்லையா? இத்தனை துன்பத்தையும் தாண்டி உன் வாழ்க்கையில் உனக்கென சில நன்மைகள் நடந்தது. அதையெல்லாம் சற்று நீ என்னவென்று பார்க்க வேண்டும். எல்லா விஷயங்களையுமே என்னவென்று சற்று நீ எதிர்நோக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதைகளை எல்லாம் என்னவென்று சற்று பார்த்தாயானால் உனக்கு நடந்த விஷயங்களும் இனி நடக்கப் போகின்ற விஷயங்களும் எதை நோக்கி உனக்கு நடக்கும் என்பதனை நிச்சயமாக புரிய வைத்துவிடும். உன்னால் நடத்த முடியாத பல நன்மைகளையும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நிமிடமும்
இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைந்துவிட முடியாது. ஆனால் அது கிடைக்கும் பொழுது நீ மறக்க முடியாத அளவிற்கு சந்தோஷத்தை உனக்கு நிரந்தரமாக கொடுக்கும். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மகிழ்ச்சியை இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக்கி அது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கைக்கானது என்று எண்ணிக்கொண்டு நீ ஒவ்வொரு அடியையும் சரியாக எடுத்து வைத்து கொண்டே இருந்தாயானால் எந்த நிலையிலும் உன் வெற்றி உனக்கு கிடைத்தே தீரும். என் பிள்ளையே, இந்த நொடி முதல் உனக்கு நான் தருகின்ற வெற்றி நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையை நிச்சயமாக புரட்டி போடும். என் குழந்தையே, நீ உன் வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசிக்கிறாய் அல்லவா? ஒரு சில தருணங்களில் மற்றவர்களோடு அவர்களின் சந்தோஷத்தோடு உன் வாழ்க்கையை நீ ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்தில் சற்று அவர்கள் படுகின்ற கஷ்டங்களையும் நீ என்னவென்று திரும்பி பார். இவர்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் கஷ்டங்களை தாண்டி எதையெல்லாம் அடைந்து எதையெல்லாம் இழந்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்பதனை நீ ஒரு முறை புரிந்து கொண்டால் ஒருபொழுதும் இது போன்ற வார்த்தைகளை நீ சொல்லிவிட மாட்டாய். உன்னை தேடி வந்த துன்பங்களும் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகளும் என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. மனது எந்த நொடிப்பொழுதிலும் நமக்கானதாக இல்லை. உன்னுடைய மனது எந்த விஷயத்தையும் சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ மற்றவர்களின் துன்பங்களை பார்க்காமல் அவர்களின் சந்தோஷங்களை மட்டும் பார்த்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். இங்கு நிறைய பேரினுடைய வாழ்க்கை எப்படி செல்கின்றது தெரியுமா? அடுத்தவர்களை பார்த்து பார்த்து அடுத்தவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயங்களை நினைத்து ஏக்கம் கொண்டே இவர்களின் வாழ்க்கையில் பாதி நாட்கள் கடந்து விட்டது. நாம் எந்த நொடியிலும் இன்னொருவரை பார்த்து ஏக்கப்படக்கூடாது. உனக்குள் இருக்கின்ற ஏக்கம் உன் வாழ்க்கையை அழித்துவிடும். உன்னை எதையுமே செய்ய விடாமல் தடுத்து நிறுத்திவிடும். எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களுக்காக நீ வேதனைப்பட்டு கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் இருக்கும் பொழுது மேலும் மேலும் உனக்கு வருகின்ற சோதனைகளை எல்லாம் எண்ணி நீ வருத்தப்பட்டே கொண்டே இருக்க வேண்டியதுதான். காலம் முழுவதும் இப்படியே தொடர்ந்து சென்றுவிடும். தேவையில்லாது மற்றவர்களின் வாழ்க்கையை பற்றி நினைக்கின்ற நீ அவர்கள் கடந்து வந்த துன்பங்களை ஒரு துளியேனும் நினைத்து பார்த்திருந்தாயானால் என்றோ இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு கொடுத்திருக்கும். நீ எதிர்பாராத பல விஷயங்களை கணக்கில் கொண்டு எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை என்னவென்று எண்ணிக்கொண்டு உனக்கு கிடைக்காத விஷயங்களை நினைத்து என் பிள்ளை வருத்தப்பட்டாயல்லவா? அம்மா சொல்வதை நீ இன்று மனதிற்குள் பதிய வைத்துக்கொள். என் குழந்தை, நீ ஆசைப்பட்டு வேண்டி நிற்கின்ற ஒரு விஷயம் உன்னுடையது எனும் பொழுது அது உன்னை விட்டு நிச்சயமாக விலகிச் செல்லாது. உனக்கான வாழ்க்கையை அது உன் கைகளில் கொடுக்காமல் வேறெங்கும் செல்லாது. நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு சந்தோஷங்களை இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையாக கொடுக்கும். எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து குவிக்கும். அதற்கு உன் மனது அதை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்தில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். தேவையில்லாத சிந்தனைகளும் தேவையில்லாத விஷயங்களும் என்றென்றும் உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு எது வந்தாலும் அதிலிருந்து உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்வாய் என்பதனை மட்டும் மனதிற்குள் எண்ணிக்கொண்டால் போதும். தேடி வந்த வாழ்க்கை உன் கைகளுக்குள் வராமல் சென்ற பொழுது நீ என்ன நினைத்தாய்? நமக்கு கொடுப்பனை இல்லை என்று. நீ அந்த நிமிடத்தில் ஒரு சிறு துளி அளவு முயற்சிகளை செய்திருந்தால் அதை பெற்றிருக்கலாம்.
இன்று நிறைய பேர் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைய முடியவில்லை என்று சொல்லி புலம்புகிறார்களே தவிர, அதை அடைவதற்கு என்னென்ன முயற்சிகளை செய்தாய் என்று கேட்டால், நான் எதுவுமே செய்யவில்லை, தானாக நடக்கும் என்று நினைத்தேன், அது நடக்கவில்லை என்று சொல்லிவிட்டு செல்வார்கள் அல்லவா? என் குழந்தையே, இதுபோன்று ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலுமே முயற்சிகள் இல்லாமல் போனதனால் மட்டும்தான் அவர்கள் நினைத்த விஷயங்கள் அவர்களுக்கு கிடைக்காமல் போயிருந்தது. ஆனால் நீ அப்படி அல்ல. உன்னுடைய முயற்சியின் உச்சத்தை தொடும் நேரத்தில்தான் இந்த வராகி என்னை தேடி நீ வந்தாய். இல்லாமல் போனால் அம்மா எதையும் நமக்கு கொடுக்க மாட்டாள் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே. நம் தாயானவள் முன்னிலையில் நாம் நிற்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கின்ற அத்தனை நன்மைகளையும் நம் தாயானவள் நமக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நாம் எல்லா விஷயங்களிலும் சரியாக இருக்க வேண்டும். எல்லா விஷயங்களிலும் நம்முடைய முயற்சிகள் சரியாக இருக்க வேண்டும் என்பது நீ உணர்ந்தது தானே. இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க போகின்றது. என் பிள்ளையே, நீ நினைக்கலாம், அம்மா என்ன சொல்லத்தான் வருகின்றாள், தருவாளா தரமாட்டாளா, நாம் இப்படியே இருக்க வேண்டியது தானா, இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குமா என்பது போன்ற எண்ணம் உனக்குள் வருகிறது. தேவையில்லாமல் என் பிள்ளை நீ எதை பற்றியும் யோசிக்காதே. இரவு உன்னுடைய உறக்கத்தை எடுத்துக்கொள்வதற்கானது. இந்த இரவு உனக்கு சரியான உறக்கத்தை கொடுத்து விட்டது என்றால் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நன்மைகள் எல்லாம் என்னவென்று விடியலில் உனக்கு தெரிந்துவிடும். சரியான நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சரியான சந்தர்ப்பங்களை எல்லாம் பெற்றிட நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். உன்னால் நடத்திவிட முடியாத பல நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தேறி கொண்டுதான் இருக்கின்றது. உனக்கு என்ன வேண்டும் என்று நீ நினைத்தாலும் அதை எப்பொழுதுமே சரியாக பெற்றுக்கொண்டிட நீ முயற்சி செய்து கொண்டே இரு. எப்பேற்பட்ட தருணத்திலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். எப்பேற்பட்ட தருணத்திலும் நான் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகி நடக்க மாட்டேன். உன்னுடைய சிந்தனைகளுக்கும் உன்னுடைய உணர்வுகளுக்கும் நான் மதிப்பு கொடுக்கின்றேன். எந்த நொடியிலும் உன்னை விட்டுவிடக் கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எந்த வகையிலும் இந்த வாழ்க்கையில் எதை நினைத்தும் வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதல்லவா? நான் இருந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நிச்சயமாக கொடுக்கும். நீ நினைத்து நினைத்து வருத்தப்படுகின்ற அளவிற்கு உனக்கு பெரிய பெரிய கஷ்டங்கள் எல்லாம் எதுவும் இல்லை. ஏதோ ஒன்றிரண்டு சாதாரண பிரச்சனைகள் உனக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இதிலிருந்தெல்லாம் உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். இந்த நிலை கடந்து இந்த வாழ்க்கையை உன்னால் சர்வ நிச்சயமாக வென்று காட்ட முடியும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னை சூழ்ந்து வந்த துன்பங்களை விட்டு விலகி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கக்கூடிய இந்த நன்மைகளை நினைத்து பெருமகிழ்ச்சியோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தால் போதும். எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தும். எல்லா சூழ்நிலை மாற்றங்களும் உனக்குரிய சந்தோஷங்களை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். யார் என்ன நினைத்தாலுமே நம் வாழ்க்கை இத்தோடு முடிந்து விட்டதாக எண்ணி என் குழந்தை ஒருபொழுதும் வருத்தப்படாதே. உனக்கு யாருமே இல்லை என்ற ஒரு எண்ணம் வருகிறதா? சட்டென்று என்னை தேடி ஓடி வந்து விடு. நீ படுக்கின்ற தலையணை உன் தாயானவள் என்னுடைய மடி என்பதனை நீ புரிந்து கொள். அம்மாவின் மடியில் படுத்துறங்கினால் உனக்கு உறக்கம் வராமல் போய்விடுமா? இந்த வராகி உன்னை அரவணைக்கின்ற தருணம் உனக்கு நிச்சயமாக நல்ல உறக்கம் வரத்தான் செய்யும். எந்த நேரமும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்திடாத அளவிற்கு நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கின்ற உன் அம்மா உனக்கு இன்னமும் பல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உனக்காக நான் எதையும் விட்டு கொடுக்கவோ, உனக்காக இந்த வாழ்க்கையில் நான் எதையும்
விட்டுவிடவோ ஒரு நாளும் முன்வர மாட்டேன். நம்பிக்கையோடு இருந்து விட்டால் உனக்கு நல்லது நடக்கும். என்றும் இந்த வாழ்க்கை உனக்கான மன நிறைவை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.